வெல்கம் டு மர்மல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு பூஜை vlog. கார்த்திகை 1ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரமா பாத்தீங்கன்னா புதுசா வாங்கின வெள்ளி குத்து விளக்க முதல்ல பூஜை ரூம்ல வச்சு பூஜையை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஃபேன்சி செயின் வித் பெண்டன்ட்டும் பூஜை பண்ணி எடுத்து வியர் பண்ணியிருக்கேன். வெளியே பார்த்தீங்கன்னா மாட விளக்கு ஏற்றிருக்கேன், கார்த்திகை தீபம்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் vlogல பார்ப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கார்த்திகை மாதம் முழுவதுமே நான் வந்து இந்த மாதிரி கார்த்திகை தீபமும் மாட விளக்கும் ஏற்றணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளி குத்து விளக்கு வச்சு பூஜை செஞ்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் எப்படி வந்து நான் பூஜை செஞ்சேன் அப்படின்றத பார்த்துருங்க. மகா கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். இல்லை டெய்லியுமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வந்து தீபம் வைப்பாங்க, வீட்டுக்கு வெளியும் பூஜை ரூம்லையும். அவங்களுக்கும் இந்த பூஜை விளாக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே காரிடாரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே டைப் மாப் வந்து யூஸ் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே ஒரு மாப் யூஸ் பண்ணுறேன், வீட்டுக்கு வெளியே இன்னொரு மாப். அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் ப்ரூம் ஸ்டிக்கும். வீட்டுக்கு வெளியே யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து அமேசானில் வாங்கினது. இதுக்கு நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிலவாசல் அலங்காரம் செய்யணும்னு சொல்லிட்டு நிலவாசல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நிலவாசல் வந்து ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி அம்மன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நிலவாசலை வந்து நல்லா சுத்தமாகவும் மங்களகரமாகவும் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ மாடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு தோரணம் வந்து புதுசாக போடலான்னு சொல்லி வரலட்சுமி பூஜை டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது வச்சுருந்தேன். இந்த லோட்டஸ் தோரணம் வந்து பேக் ட்ராப்பில் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து நிலவாசலை ஹேங் பண்ணிட்டேன். ஸோ நிலவாசலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வீடு வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தோரணமெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போடணும் சாயந்தரம். இந்த மாப் வந்து நான் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற மாப். இது வந்து எலக்ட்ரிக் ஸ்பின் மாப். இது அகாராவோட பிராண்டு. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 2 மாப்புக்குமே நான் வந்து பர்ச்சேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ஸ்பின் மாப் யூஸ் பண்ணி பூஜை ரூம் மட்டும் தொடச்சி விட்டேன். என்னன்னா வீடு வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து தேர்ஸ்டே ஈவினிங் தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் சந்தனம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வாது பவுடர் அதையும் சேர்த்துட்டு பன்னீர் சேர்த்து குழச்சி நம்ம சந்தன குங்குமம் வைக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் நல்ல வாசனையான பொருட்கள் உபயோகப்படுத்தணும். பூக்களும் நல்லா வாசம் நிறைந்ததாக உபயோகப்படுத்தணும். அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போதே கோவிலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். சரி, ஜிஆர்டியில் வாங்கின வெள்ளி குத்து விளக்கு வைக்கிறனால எங்கிட்ட ஏற்கனவே இருந்த வெள்ளி காமாட்சி அம்மன் தீபம் பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். வீட்டுக்கு வெளியே வந்து மாட தீபம் ஏற்ற போகிறேன். இந்த மாட தீபம் நான் ஒரு 6 months பிஃபோர் நினைக்கிறேன் லக்ஷ்மணம் ஸ்டோர்ஸில் வாங்கினது. இதுக்கான லக்ஷ்மணம் ஸ்டோர்ஸோட நம்பர் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடத்தில் வந்து நடுவில் பிள்ளையார் வச்சுட்டு 2 சைடும் மாட விளக்கு வந்து வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கார்த்திகை தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம். நான் வந்து வீட்டுக்கு ரைட் சைடில் தான் மாடம் ஹேங் பண்ணியிருக்கேன். ரீசன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கேட் ஓப்பன் பண்ண உடனே மாடத்தில் வந்து நம்ம இடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை. அதனால தான் நான் ஒரு சைடு மட்டுமே மாடம் ஹேங் பண்ணிட்டு 2 மாட விளக்கும் ஒரே சைடு வச்சு ஏத்துறேன். இந்த டைப் மாடம் இல்லாம வேற டைப் மாடமும் அவங்க கிட்ட கிடைக்குது. என்னோட தம்பியோட புது வீடு கிரகப்பிரவேச டைம்ல உங்களுக்கு காட்டியிருப்பேன். 2 சைடும் ஹேங் பண்ற மாதிரியான மாடம் க்ளோஸ்டு டைப்பா இருக்கும். அது வந்து காத்தடிச்சா கூட அணையாது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மாடம் வேணாலும் நீங்கள் லக்ஷ்மணம் ஸ்டோர்ஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டு நிலவுக்கு 2 சைடு ஹேங் பண்ணுற மாதிரியான மாடமும் இருக்குது, இல்லை ஒரு சைடு வேணுனாலும் ஹேங் பண்ணிக்கலாம். அதை ஹேங் பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இப்போ ஃப்ரீயாகவே கிடைக்கிது. அது 2 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும். அடுத்ததான் இந்த ஸ்டெப்ஸும் நான் வரலட்சுமி பூஜை டைமில் லக்ஷ்மணம் ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். அது வந்து அம்மனுக்கு 2 பக்கம் வச்சு நான் அலங்காரத்துக்கு பயன்படுத்தியிருந்தேன். அப்போவே வந்து கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டு நிலவாசலுக்கு வெளியே இதை வச்சு டெய்லியுமே கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒன்ஸ் வந்து ஒரு பூஜை பொருள் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து நிறைய பூஜைகளுக்கு வந்து அது பயன்படும். கார்த்திகை விளக்கு வந்து நம்ம மண் விளக்கு, அகல் விளக்கு வைப்போம். அது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வருஷம் நான் ஏற்றும் போதும் நானும் எவ்வளவோ டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பயங்கரமாக கசிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
அதனாலேயே கார்த்திகை மாசம் ஃபுல்லாவே டெய்லி கார்த்திகை தீபம் வைக்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் ஒவ்வொரு தடவையும் கார்த்திகை மாசம் பார்த்தீங்கன்னா, மகா கார்த்திகை தீபம் அந்த வாரத்துல 5 நாள் வைப்பேன். சாயந்தரம் சாயந்தரம் 5 நாள் வச்சுட்டு இருந்தேன். சரி இந்த வருஷம் தான் வந்து டெய்லியுமே நம்ம வந்து கார்த்திகை தீபம் வைக்கலாம்னு சொல்லிட்டு, பித்தளையில கார்த்திகை தீபம் லக்ஷ்மண் ஸ்டோர்ஸ்ல வாங்குனது தான். ஸோ அதுல தான் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்திட்டு, அந்த பஞ்சு திரி போட்டு நான் வந்து ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்ம முதல்ல பூஜை ரூம்ல தான் வந்து தீபம் ஏத்திட்டு, முருகர வந்து மனதார வேண்டி பூஜை செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா வெளிய தீபம் ஏத்தணும். மகாலட்சுமி அம்மன் தீபத்துல வந்து பச்சை திரி போட்டிருக்கேன். ரெட்டை திரி. அதே மாரி ஓம் விளக்குல மஞ்சள் நிற திரி பயன்படுத்தியிருக்கேன். ஸோ எந்த கடவுள நம்ம வழிபாடு பண்றோமோ, அந்த கடவுளுக்கு உகந்த நிறத்துல திரி பயன்படுத்துறது நல்லது. மகாலட்சுமி அம்மன், அப்புறம் பார்த்தீங்கன்னா, குபேரருக்கு உகந்த நிறம் பச்சைன்னு சொல்லுவாங்க. பச்சை திரி இருந்தா பச்சை திரி பயன்படுத்தலாம். எந்த தீபமா இருந்தாலும் கீழ வந்து நம்ம ஏதாவது ஒரு மனை வைக்கணும். இல்லன்னா ஒரு தட்டு வச்சு தான் வந்து தீபம் ஏத்தணும். முடிஞ்ச வரைக்கும் ஜெர்மன் சில்வர் வந்து நான் அவாய்ட் பண்ணிருவேன். என்கிட்ட வந்து பித்தளையில தட்டு இருந்தது. பித்தள தட்டுல தான் வந்து தீபத்த வச்சிருக்கேன். என்னோட லக்கு அன்னைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா பன்னீர் ரோஸ் கிடைச்சது. இது எல்லா டைமும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பூஜைக்கு வந்து பயன்படுத்துறேன். வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி, நல்ல வாசனையான பொருட்கள் வந்து எப்பவுமே பூஜை ரூம்ல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அது வந்து பாசிட்டிவ் வைப்ஸ நல்லா அட்ராக்ட் பண்ணும். இந்த பன்னீர் ரோஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணோனே வீடு ஃபுல்லா நல்லா மணமா இருந்தது. ஸோ இப்ப பூஜைக்கான ஏற்பாடுகள்ல ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தட்டுல வெத்தல, பாக்கு, பூ, பழம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அன்னைக்கு வந்து நான் சாயந்தரமா கோவிலுக்கு போறதா இருந்தது. தீபம் ஏத்திட்டு கோவிலுக்கு போறதா இருந்தது. நெய்வேத்தியம் பண்றதுக்கு வந்து டைம் இல்ல. ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. இது வந்து சாயந்தரம் நான் ஷூட் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 இருக்கும். அப்பவே மழை தூற ஆரம்பிச்சுருச்சு. சரி வீட்ல இருந்த ஒரு சில பொருட்கள தான் நெய்வேத்தியமா வச்சேன். அ இந்த மாரி நெய்வேத்தியம் வைக்கிறதுக்குன்னே தனியா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு, புதுசா வாங்குன மைசூர் பா இருந்தது. அதுதான் வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 2 காமாட்சி தீபம் ஏத்தியிருக்கேன் மேல. கீழ வந்து மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமி தீபம் ஏத்தியிருக்கேன். முருகருக்கு வந்து ஓம் விளக்கு போடுறேன். ஸோ கார்த்திகை மாசம் ஃபுல்லாவே நம்ம ஓம் விளக்கும் ஏத்தலாம். வெற்றிலை தீபம் போட நினைக்கிறவங்களும் வெற்றிலை தீபமும் போடலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபமும் நீங்க போடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியம் வச்சுட்டு 2 சைடும் நான் வந்து வெள்ளி குத்து விளக்கு ஏத்திட்டேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்தீங்க. உங்களோட சந்தோஷம் உங்களோட பேச்சிலேயே தெரியுதுன்னு சொல்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளா வந்து இந்த மாரி ஒரு நல்ல பெரிய சைஸ் குத்து விளக்கு வாங்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். என்னோட பூஜை ரூமுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்த பழைய குத்து விளக்கு ரொம்ப சின்ன சைஸா இருந்தது. வீட்டுக்கு வெளிய மாட தீபமும் ஏத்திட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற தீபங்கள ஏத்திட்டு, பூஜை செஞ்சு, அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வெளிய இருக்கிற தீபங்கள ஏத்தணும். ஸோ பிள்ளையார வந்து வச்சுட்டு 2 பக்கம் மாட தீபம் ஏத்திருக்கேன். எப்பவுமே வீட்டுக்கு வெளிய பிள்ளையார் மட்டும் தான் வைக்கணும். வேற எந்த ஒரு விக்கிரகமும் நம்ம வீட்டுக்கு வெளிய வைக்கக்கூடாது. ஸோ கண் திருஷ்டிக்கு வந்து பிள்ளையார் வெளிய வைக்கலாம். வேற தீபம் என்ன வீட்டுக்கு வெளிய வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கார்த்திகை தீபம் மட்டும் தான் வீட்டுக்கு வெளிய ஏத்தணும். வேற எந்த தீபத்தையும் வீட்டுக்கு வெளிய எடுத்துட்டு வந்து ஏத்தக்கூடாது. ஸோ நல்லா நிலவாசல் அலங்காரம் பண்ணிட்டு, தீபம்லாம் ஏத்துன உடனே பூஜை வந்து நல்லபடியா முடிஞ்சது. நான் காட்டுன இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்க கார்த்திகை மாசம் ஃபுல்லாவே வந்து பண்ணலாம். இல்ல மகா கார்த்திகை தீபம் வர அந்த வாரத்துல செய்யலாம். அடுத்ததா இந்த பழைய குத்துவிளக்கு வந்து நான் எக்ஸ்சேஞ்சுக்கு குடுத்துருந்தேன் இல்லையா? இது வந்து என்னோட பழைய குத்துவிளக்கு. நான் ஜிஆர்டில எக்ஸ்சேஞ்சுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிஆர்டில எக்ஸ்சேஞ்சுக்கு குடுக்கும்போது ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் போட்டு 39,500 அப்படி குடுத்தாங்க. அப்ப வந்து அவங்க சில்வரான்னு டெஸ்ட் பண்ணல. என்னன்னா, நான் வந்து டெஸ்ட் பண்ண குடுக்கல. நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ட்டேன். அதுக்கப்புறமா புது குத்து விளக்கு வாங்கிட்டு வந்து மறுபடியும் குடுத்தப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மேல இருக்கிற அந்த மயிலோட மூக்க வந்து உடைச்சு, அத ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு என்கிட்ட குடுத்துட்டாங்க. அந்த மூக்க வந்து ஏன் உடைச்சாங்க அப்படின்றது ஒரு அவேர்னஸா ரீசன் வந்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இது நெறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றனால தான். அதுக்கப்புறமா எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 மைனஸ் பண்ணிட்டு 39,000 சொல்லிட்டு எனக்கு போட்டு குடுத்தாங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த விளாக்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். 2, 3 விளாகா கேட்டே இருக்கேன். அத பத்தி சொல்றதா வேண்டாமா? சொல்றதா வேண்டாமான்ட்டு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த பழைய குத்து விளக்க கொண்டு போயிட்டு நான் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ஜிஆர்டில குடுத்தப்போ, அந்த பழைய குத்து விளக்கோட மூக்க வந்து உடைச்சு எனக்கு இந்த மாரி ஒரு ஜிப்லாக் கவர்ல வந்து போட்டு குடுத்துட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து சொல்லலான்ட்டு இருக்கேன்.
பழைய குத்து விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு கிரகப்பிரவேஷம் அப்போ அப்பா வந்து எனக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்க சொன்னார். நான் கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நகைக்கடையில் தான் வாங்கினேன். அந்த நகைக்கடை பேர் வந்து நான் மென்ஷன் பண்ணாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த மூக்கு ஏன் அவங்க உடச்சி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வெள்ளியோட பியூரிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏதோ எலக்ட்ரிக் ராடு மாதிரி வச்சுட்டு ஒரு லிக்யூட் வச்சு பார்க்குறாங்க. அந்த லிக்யூட் வந்து ஒயிட் அண்ட் எல்லோவாக வந்தால் அது ஓரளவுக்கு பியூர் சில்வர். சப்போஸ் வேறு ஏதாவது கலர் அப்படிலாம் வந்தால் அந்த சில்வர் வந்து அவ்வளோவா பியூர் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு அவங்க ஜிஆர்டியில் சொன்னாங்க. ஸோ இந்த மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளி கிடையாது, வேறு ஏதோ மெட்டலை வந்து மோல்டு பண்ணி அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கரெக்டாக மூக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துச்சு. எனக்கு வச்சு காட்டினாங்க, க்ரீன் கலர் வந்துச்சு. மற்ற இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது மட்டும் கட் பண்ணி இது மட்டும் கையில் கொடுத்துட்டாங்க. இது வந்து பெருசாக இதில் லாஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க எஸ்டிமேஷன் போட்டது பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து 500 கிராம்ஸ் இருந்தது. அதில் வந்து 25% கழிச்சிடுறாங்க, மைனஸ் பண்ணிடுறாங்க. கோல்டு மாதிரி வெள்ளிக்கு வந்து ரீசேல் வேல்யூலாம் கிடையாது. கோல்டு தான் வெயிட் போட்டுட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு 916க்கு எடுத்துருக்குறாங்க. கோல்டு மாதிரியே நம்ம வெள்ளியை நினச்சிக்கிட்டு போயிட்டு நம்ம 500 கிராம்ஸ் கொடுத்து வெள்ளி வாங்கினோன்னா திருப்பி வெள்ளியோட விலை ஏறி இருக்கப்பறம் அதே ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எந்த கடையிலும் எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அப்புறம் 25% வந்து கழிச்சிட்டாங்க கிராம்ஸில். நான் வந்து கேட்டேன் ஏன் வந்து கழிக்கிறீங்கன்னு கேட்டப்போ எனக்கு அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து பியூர் கிடையாது. என்னென்னா நீங்கள் குத்து விளக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விக்கிரகம்லாம் செய்யணும்னா அது கூட வந்து அதர் மெட்டல்ஸை வந்து கம்பைன் பண்ணி தான் அந்த ஷேப்புக்கு அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ வெள்ளியோட அளவு கூட சப்போஸ் 85% வெள்ளி இருக்குன்னா 15%, 10%, 20% வரைக்கும் மற்ற மெட்டல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி தான் அந்த மாதிரி செய்ய முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 25% கழிக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இது வந்து தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் நகைக்கடையில் தான் போய் கேட்கணும். கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸாக இப்போது லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட்டை வந்து நான் ஆஃப் பண்ணதுக்கு நகைக்கடை பற்றியோ இல்லை நகை சீட்டு பற்றியோ நான் எந்த வீடியோ போட்டாலுமே கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக நெகட்டிவாக கடைக்காரங்களை திட்டி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எழுதுறீங்க. அதனால பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா எப்போ பார்த்தாலும் தப்பாகவும் நெகட்டிவாகவும் தான் வந்துக்கிட்டே இருக்குது கமெண்ட்ஸு. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்லேயே சண்டை போடுறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால தான் வந்து கமெண்ட்டை பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, முக்கியமாக நகை சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு மட்டும். நீங்கள் வந்து ஒரு நகைக்கடையை பற்றி தப்பாக மோசமாக நெகட்டிவாக என்னோட வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறனால ஒரு யூஸும் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு நகைக்கடை வந்து மோசடி பண்ணாங்க, உங்களை ஏமாத்துனாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நகைக்கடையில் தான் போயிட்டு கேட்கணும். இல்லைன்னா அந்த நகைக்கடை இருக்கிற ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன். என்னோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை. என்னென்னா அதோட கான்சிக்வன்சஸ்லாம் நான் தான் ஃபேஸ் பண்ணணும். இப்போ இந்த பழைய குத்து விளக்கு வந்து நான் எந்த நகைக்கடையில் வாங்கினேன் அப்படின்றத ஒரு சோஷியல் மீடியாவில் நான் ஓப்பனாக சொன்னேன்னா அந்த வீடியோவுக்கு பயங்கரமாக வியூ வரும். பட் எனக்கு வந்து என்னென்னா அதனால் ஏதாவது ஒரு கான்சிக்வன்சஸ் ஆகி என் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அதுக்கான எல்லாமே நான் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பயந்து அப்படி இல்லை. என்னென்னா எனக்கு வாரத்துக்கு ஒரு வீடியோ போகிறக்கே டைம் இல்லை. நான் போடுற ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன், அதாவது லீகல் ஆக்ஷன் எதாவது எடுத்து அதை ஃபேஸ் பண்ணி எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ அதனால நான் வந்து அந்த நகைக்கடை பேர் சொல்லாததுக்கு ரீசன் இது ஒன்று. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து வெள்ளி இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் இதுவும் உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது. இதை கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்து இது வெள்ளி தானா இல்லையா அப்படி டெஸ்ட் பண்ணி சுத்தமாக இல்லை கம்ப்ளீட்டாக 0% வெள்ளியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நம்ம ஏதாவது கேட்க முடியும். அப்படியே கேட்குறதுனாலும் நகைக்கடையோட பில்லு வேணும். எங்கிட்ட பில் இல்லை, ஏன்னா அது வாங்கி 7 வருஷம் ஆச்சு. அந்த பில்லை வச்சு அப்புறமா இதையும் கொடுத்து அதான் எனக்கு வந்து எஸ்டிமேஷன் போடுறப்போ 39,500 தான் போட்டாங்க. என்னென்னா 25% தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிற கிராமுக்கு வந்து 39,500 போட்டிருந்தாங்க. அது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறமா டெஸ்ட் பண்ணும்போது இதை உடச்சி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் தான் மைனஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா நம்ம தங்கம் தான் வாங்குறோம்னு சொல்லி தங்கத்துக்கு லட்சக்கணக்கில் பே பண்ணி தங்கம் வாங்குகிறோம். வெள்ளி தான் அப்படின்னு நம்பி அதுக்கும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பே பண்ணி வெள்ளி வாங்குகிறோம்.
நான் தொடர்ந்து ஒரு சில கடைங்களை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த கடை மேலே இருக்கிற நம்பிக்கை தான். போன விளாக்ல கூட ஒரு சிஸ்டர் ஒரு 2 பேராகிராஃப் எழுதியிருந்தாங்க. சின்ன சின்ன நகை கடைங்களெல்லாம் போய் வாங்குங்க மேடம், அங்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் இல்லை, மேக்கிங் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. நான் தான் நினச்சேன் அது தங்கமே இல்லை. ஸோ எங்கே வந்து நிறைய ஆஃபரு, நிறைய டிஸ்கவுண்ட்டு, நிறைய தள்ளுபடி அப்படிலாம் வருதுன்னா அப்போ நான் வந்து அந்த தங்கத்தோட குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்குமான்னு யோசிப்பேன். ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்கல அப்படின்னா, ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பில்லு இல்லை, பில்லு வந்துச்சுன்னா ஜிஎஸ்டி இருக்கும், பில்லு இருந்தால் தான் நம்ம மறுபடியும் போயிட்டு கேட்க முடியும். ஸோ எந்த நகை கடையாக இருந்தாலும் நம்ம நம்பி வாங்குகிறோம், அதை கொண்டு போய் ரீசேல் வேல்யூக்குன்னு கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி தெரிய வருது. ஸோ நிறைய நகை கடைங்களோட சிட்டு ஸ்கீம்லாம் நீங்கள் கேட்குறீங்க. நான் ஒரு சில நகை கடைங்களை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் இதுதான். ஒரு சில நகை கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அவங்களோட சிட்டு ஸ்கீம்லாம் நான் போட்டதே இல்லை. நான் போடுற ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 30 வருஷம் ஃபீல்டில் இருக்கவங்க, ஜென்ரேஷனாக நகை கடை இருக்கவங்கள ஓரளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணி ஸ்கீம் டீட்டெயில்ஸ் தான் நான் கொடுக்குறேன். மற்றபடி இந்த நகை கடையில் தங்கம் பியூராக இருக்குது, வெள்ளி பியூராக இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வரைக்குமே கமெண்ட் செக்ஷனில் யாருமே இந்த நகை கடையில் தங்கம் சூப்பராக இருக்குது, பியூராக இருக்குதுன்னு ஒரு பாசிட்டிவாக யாரும் எழுதுனதில்லை. வெள்ளியும் நல்லா இருக்குன்னு கூட எழுதுனதில்லை. தங்கம் வெள்ளி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸ்லையுமே வர கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி நெகட்டிவ் தான். பாசிட்டிவாக எந்த கடையிலையாவது நல்லா இருக்குது, நான் வாங்கினேன், எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ரீசேல் வேல்யூ கொண்டு போய் கொடுத்தப்போ கூட தங்கம் வந்து பியூர்னு சொன்னாங்கன்னு யாராவது எழுதுனீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அங்கே போயிட்டு நம்ம தங்கம் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். சும்மா அலிகேஷன்ஸ் நகை கடை மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறது நீங்கள் வைக்கலாம். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஏதோ ஒரு ஃபேக் ஐடியில் வந்து நீங்கள் பாட்டு எழுதிட்டு போயிடுவீங்க, என்ன வந்து தெரியும். ஸோ அதனால தான் நான் அந்த நகை கடை நேம் வந்து மென்ஷன் பண்ணல. அந்த நகை கடையில் நானும் தங்கம்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஜிஆர்டிலன்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஜிஆர்டிலேயே நம்ம வெள்ளி வாங்கி இப்போ குத்துவிளக்கு வாங்கினேன் இல்லையா, அது கொண்டு போயிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணேன்னா அதுலேயும் 15% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் எடுப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கும் எனக்கு ரீசன் தெரியல. இதான் இந்த வெள்ளி வந்து பியூராக இருக்காது அந்த மாதிரி. ஸோ நம்ம கோல்டு மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு சண்டை போட முடியாது. இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரியாதவங்க அவங்க பாட்டு கமெண்ட்ல இஷ்டத்துக்கு எழுத தான் செய்வாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ அந்த பழைய குத்துவிளக்கு ஜிஆர்டி இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ண எந்த லலிதாவோ தங்கமயிலோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, என்ஏசி எதுவுமே கிடையாது. இந்த நகைக்கடையில் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இது வரைக்கும் தங்க நகை நான் வாங்கினது இல்லை. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நான் தங்க நகையும் வாங்கியிருக்கேன். பட் இனிமேட்டு வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து பியூர் வெள்ளியா இல்லையான்னு எனக்கும் தெரியல. மேபி நான் ட்ரை பண்ணுறேன், கோயம்புத்தூர் போகும்போது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த நகைக்கடை மேலே ட்ரஸ்ட் இருக்கோ அங்கே வந்து தங்கம் வெள்ளி வாங்க ட்ரை பண்ணுங்கள். சும்மா நிறைய ஆஃபரு வேஸ்டேஜில் வந்து கம்மி, ஜிஎஸ்டியே இல்லாமல் ஒரு நகைக்கடை கொடுக்குது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பியூராக கோல்டு அண்ட் சில்வர் நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இதை நீங்கள் எடுத்துக்கணும்னு கூட அவசியம் இல்லை.